நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்திலிருந்து மெம்பர்ஸ் அண்ட் அசிஸ்டண்டோட வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து உங்களுக்கு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து வேலை இருக்கிற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டல், அதாவது ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. இதில் எங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அச்சீவ்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்படி இல்லைனா ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீசெண்டாக வந்து 2025க்கான வேகன்சி வந்து என்னென்ன வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக என்னென்ன வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து வைவா டெஸ்ட் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த வைவா டெஸ்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்காக உங்களுக்கு ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 19 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிற அந்த ரிஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2025 அன்றைக்கி வந்து நோட்டீஸை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆஃப் மதராஸ் ரெஜிமெண்ட், அதாவது மதராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் தான். இதில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் த்ரூவாக தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. இது எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.mahc.tn.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, தமிழ்நாட்டில் ஆல் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, அதாவது ஆல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். என்னென்ன போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், இந்த 2 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஜட்ஜோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட வேகன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 70,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 61,900 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் 2,28,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டெம்பரவரியான ஜாப் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். பட் இதுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1990 அன்னைக்கு அதுக்கப்புறம் பிறந்தவங்க மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். மினிமம் எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரசிடென்ட்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஸ்பீக் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெம்பர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸுக்கு தான். அண்ட் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் அஃபேரிலும் அண்ட் லா பப்ளிக் அஃபேரிலும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமர்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அண்ட் இதுக்கு எக்ஸாமினேஷன் என்ன, இதுக்கு எக்ஸாமினேஷன் மாடல் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இது மினிமம் பர்சனல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள்
நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரம்ப் ஆஃபீஸர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு என்னென்ன செலெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ்க்கு இருந்தாலும் சரி அண்ட் பிரசிடென்ட் அசிஸ்டண்ட் இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வைவா எக்ஸாமினேஷன் இருக்கும். அது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் படி உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் இருக்கும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷனே இருக்கும். பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் ஆஃப் இயர்லையும் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதை வந்து எஸ்ஏ எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் எஸ்ஏவை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹெட்டிங்கை கொடுக்குற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அண்ட் 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்கான ஷட்டில்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா எக்ஸாமினேஷன் இருக்கும். வைவா டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த 50 மார்க் டெஸ்ட்டையும் அண்ட் 200 மார்க் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 என்ற ஷட்டில்டு படி உங்களுக்கு இந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதாவது பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபிட்னஸோட டெஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஜமா பண்ணுற மாதிரி இருக்கும். ஜமா பண்ணுறதுன்னா இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் கண்டிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைவா டெஸ்ட்லேயோ அல்லது ரிட்டர்ன் டெஸ்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆகுனீங்கன்னா அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வைப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு நீங்கள் வைவாவில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனில் வந்து வைப்பாங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சி வரும்போது உங்களுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2 தான். சரி, இதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/3/2025 5/3/2025 வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து 3 நாள் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இதில் எலிஜிபிள் கேட்டகரி யார் யார் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போஸ்ட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 இடத்துல 18 டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சிவகங்கை, தஞ்சாவூர், நீலகிரி, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அசிஸ்டன்ட் அதாவது பிரசிடென்ட்டோட அசிஸ்டண்ட்க்கு வந்து 6 வேக்கன்சியும் அண்டு டோட்டலாக மெம்பர்ஸ்க்கு வந்து 17 வேக்கன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஸ்க்கு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி இருக்கணும். மற்ற இந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் 10th +2 டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறபோது உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்டேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மெயில் அதாவது ஒர்க்கிங் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பரும் வந்து இருக்கணும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் கொடுக்குற லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி www.msc.nic அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லாகின் டு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனலை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.